தாவேக்காவோட நிலைப்பாடு அப்படின்றது என்னென்னா, ஒரு மாவட்டம்னா மாவட்டத்தை ஒரு 2ஆக பிரிப்பாங்க. 85 இல்லை 100 மாவட்ட செயலர் இருப்பாங்க திமுகலையும் அதிமுகலையும். ஆனால் இவங்க அதிகமாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே ஒன்றிய லெவலில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பதவிகள் போடாமல் இருக்குது. அந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, வட்ட செயலாளர், துணை வட்ட செயலாளர், அமைப்பாளர், இளைஞரணி, மாணவரணி, மீனவரணி, அதெல்லாம் யார் யார் அணியில் இருக்கிறாங்க, என்ன ஏது, அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுவுமே தெரியல. அது இட் டேக் சம் டைம். இப்போ தான் அதை வச்சுருக்கிறாங்க. ஆனால் தேர்தலே முதலமைச்சர் ஆயிடுவாருன்ற மாதிரி அவங்க ஒரு மனக்கோட்டையில் இருக்கிறாங்க. அவர் கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கார் விஜய் அவர்கள். வாழ்த்துக்கள் அவர் கற்பனைக்கு. ஓகே, இந்த இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்களில் இன்னைக்கு அரசியல் எதிரியை பேசுகிறவர் கொள்கை எதிரியை பற்றி பேச மாட்டாரு அப்படின்னு வருது. இன்றைக்கி இப்போ இந்த ஜனநாயகன் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை இந்த கரூர் விஷயம் சம்மந்தமாக இப்போ திரும்ப போய் ஆஜராக போகிறாங்க, அந்த விஷயமா இருக்கட்டும், இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே பயங்கரமான மௌனம் விஜய் சைடில் இருக்குது. அது வெளிப்படையாகவே தெரியுது. இன்னொரு பக்கம் பாஜக தான் இந்த மௌனத்தை வந்து பண்ணி வச்சிருக்கு, அவரை சைலண்ட் பண்ணியிருக்கிறது பாஜக தான் அப்படின்னு இருக்கு. அது இல்லைங்க, வெளிப்படையாக எப்படி பேசலாம்? நாட்டில் என்னன்னாங்க, பாஜக வந்து ஏதோ மந்திரவாதி மாதிரி ஆகிப்போச்சுங்க, பூச்சிக்கார மாதிரி ஆகிப்போச்சு. யார் எது பண்ணாலும் பாஜகன்றாங்க. விஜய் வந்து நடிகராக இருக்கும்போதே நிறைய பேச மாட்டார். ஹீ இஸ் அ வெரி சைலோ பர்சன். அவர் வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் போய் ஓப்பனாக பேசக்கூடிய அந்த தன்மை படைத்தவர் அல்ல. அவர் வந்து தன்னை வந்து ரொம்ப லிமிட்டடாக, குறிப்பாக சொன்னால் நடிகர்களோட பேசிக்கிறதோட கம்மி பண்ணிக்குவாருன்ற மாதிரி தான் அவர் மீது இருக்கக்கூடிய விமர்சனம்.